இசையை விட மொழி உயர்ந்ததாகவும், இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. கர்வம் வந்து தலைக்கேறி போச்சு. வாயை பொத்தி இசைஞானிக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் தொடர்ந்து பல பிரச்சனைகள் இருந்தும் ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்குள்ள யாரு சிறந்த இசையமைப்பாளர், யாரு சிறந்த பாடலாசிரியர் என்ற பிரச்சனை ஒரே மேடையில ரெண்டு பேருமே சந்திச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சண்டையை தொடர்ந்து திரும்பவும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாயி இப்ப சண்டையாகவும் போயிட்டு இருக்கு. ரீசனா நடந்த ஒரு நிகழ்ச்சியில வைரமுத்து அவர்கள் இசை பெருசா இல்ல மொழி பெருசா என்ற மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி இருக்காரு. இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது, மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது, ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர். ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும், சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழ்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. இந்த தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில கங்கை அமரன் வந்து வைரமுத்து அவர்கள் மீது வந்து சில வார்த்தைகளை வந்து சொல்லியிருக்காரு. எங்களால தான் இவர் வளர்ந்தும் இருக்காரு, இவரை தூக்கி விட்டவங்களும் நாங்க தான், எங்க மேல ஏறி தான் இப்ப லிப்ட் போல ஒரு உயரத்துக்கு போய் அடைஞ்சிருக்காரு. இப்படி பதிலளிச்சிருக்காரு கங்கை அமரன். எங்களால் வளர்ந்தவர், எங்களால் தூக்கி விடப்பட்டவர், எங்களால் லிஃப்டில் ஏறி மேலே வந்து பாட்டு எழுந்தவர், பொன்மாலை பொழுதுன்னு எழுந்தவர். அவர் வந்து வந்த இடத்தவே காலில் மிதித்து உட்காந்த சேரவை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். பாரதி ராஜா போய் சொல்லணுன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துருந்தா இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார். அதிகமான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்ஸுக்கு வந்தோடனே கர்வம் வந்து தலைக்கேறி போச்சு. ஏன்னா அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் ரசிச்சுருப்போம். பாரு ரெண்டுகளும் இதை பேசிட்டு போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருந்த நட்பை அவர் வந்து இப்படி கொச்சைப்படுத்துவார் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. பாடல்களை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து அவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளாமே தவிர நல்ல மனுஷன் கிடையாது, நல்ல புத்தி கிடையாது. இனிமேல் வைரமுத்து அவர்களே மரியாதை தான் பேசிகிட்டு இருக்கேன். இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேறு மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும். அது வந்து நான் என்னன்னு சொல்ல முடியாது. ஆகையால் உங்கள் பேச்சை இத்துடன் நிறுத்தி கொள்ளுங்கள். வாயை பொத்திக்கிட்டு இளையராஜா பற்றி மட்டும் பேசாமல் உங்கள் வேலையை அவர் எப்படி தனியாக அவர் பார்த்துட்டு திடுறாரோ அது மாதிரி உங்கள் வேலைகளை பார்த்து கொண்டு புத்தகம் போட்டுக்கிட்டு அந்த புத்தகத்தை எனக்கு 200 புத்தகம் வாங்கினா தான் வருவேன், அது நான் 500 புத்தகம் வாங்கினா தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் புத்தகத்தை விட்டு சம்பாரித்து நல்லா இருக்கும். இந்த பிரச்சனையில் இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் அப்படி என்னதான் பிரச்சனைன்றதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து எங்கள் கூட வந்து பகிர்ந்துக்குவேன்.